ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கர்வ் நெக் டிசைன். இதில் நான் ஏற்கனவே கர்வ் நெக் டிசைன் நான் போட்டிருக்கேன். இது பேட்டர்ன் ப்ளவுஸ். நம்ம இது தைக்கிறதுக்கு ரொம்ப பயப்படவோ சிரமப்படவோ தேவையே இல்லை. கேன்வாஸில் அந்த கையோட லென்த்துக்கு கேன்வாஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேன்வாஸை ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு கட் பண்ணி வச்சுட்டு அந்த சென்டரை நம்ம கேன்வாஸை டபுளாக மடித்து வச்சுட்டு சென்டர்லேருந்து 3/4 இன்ச் போட்டிங்கன்னா 1.5 இன்ச் வந்துடும். ஒவ்வொரு வளைவும் நீங்கள் 1.5 இன்ச்சு கேப்பில் நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் ஒன்று போலேயே வந்துடும். 1.5 இன்ச்சுன்றப்போ நீங்கள் வளைவு வளைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டாம். சின்னதாகவே அந்த வளைவு நம்மளுக்கு கரெக்டாகவே நீங்கள் நார்மலாகவே வரைஞ்சிங்கன்னா படம் வரைய தெரியாதவங்களுமே இந்த டிசைனை நீங்கள் ஈஸியாகவே வரைஞ்சிடலாம். ஸோ இது வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அது தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், இந்த வளைவு எனக்கு வராது அப்படின்ற ஒரு பயப்பட தேவையே இல்லை. இதை நம்ம போட்டலாம். இந்த கஸ்டமர் என்கிட்ட கொடுத்து போடும்போது, அக்கா எனக்கு வளைவுனுக்கு ப்ளைனாக தான் ஃபஸ்ட்டு நல்லா ரேட்டு கூடனா சரி பட்டு சரி, அக்கா எனக்கு எந்த டிசைனுமே வைக்காதீங்க, ப்ளவுஸ் ப்ளைனாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் கால் பண்ணி, அக்கா வளைவு வச்சா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டாங்க. ஓகே நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் வாங்கி பார்த்துட்டு, அக்கா சூப்பராக இருக்குது, நான் வளைவுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், நீங்கள் எப்படி வைப்பீங்களோன்னு யோசித்தேன், ஆனால் எனக்கு வளைவு நான் சின்னதாக தான் வைக்கணும், பெருசாக வச்சுருவாங்களோன்னு பயந்தேன், ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரியே வளைவு சின்ன சின்னதாக இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் எந்த ஒரு டிசைனுமே நம்ம பயப்படாமல் தைச்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சூப்பராகவே அமையும். ஸோ பயப்படாமல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தைங்க. உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்த டிசைன், கஸ்டமர் கொடுக்குற டிசைனை ஓகேக்கா நான் ஸ்டிச் பண்ணி தரேன், நீங்கள் பயப்படாமல் தைங்க. நீங்கள் பயப்படாமல் தைக்கும்போது அந்த டிசைன் சூப்பராகவே உங்களுக்கு அமையும். அது நீங்கள் ப்ளவுஸ் போடும்போது இன்னுமே சூப்பராக, அந்த சாரீ கட்டி போடும்போது இன்னுமே டிசைன் சூப்பராக அமையும், கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பயப்படாமல் எதையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நான் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். டிசைன்ஸ் ப்ளவுஸ் நான் நிறையவே போடுவேன். அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும், நீங்கள் எப்படி பயப்படாமல் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை டிசைன் ப்ளவுஸை வாங்கி தைக்கிறதுக்கு சாதா ப்ளவுஸ் தைச்சிருவாங்க, லைனிங் ப்ளவுஸ் தைச்சிருவாங்க, ஆனால் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. பயப்படாதீங்க, தைங்க.